இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ப்ரெக்னென்சிஸ் அந்த ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியாக மாறிட்டு வருது. ஸோ காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு, நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு ஐவிஎஃப் பண்ணாலே நான் வந்து எனக்கு சிசேரியன் தான் ஆகுமா, எனக்கு நார்மல் டெலிவரி ஆகாதா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிளாங்கெட் ரூல் மாதிரி ஐவிஎஃப்னா நார்மல் கிடையாது சிசேரியன் அப்படிங்கிறத விட நம்ம எதுக்காக அந்த ஐவிஎஃப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளோட ஏஜ் என்ன, நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பார்க்கணும். ஐவிஎஃப் ப்ரெக்னென்சினா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு பிபி இருக்கலாம், இல்லை சுகர் இருக்கலாம், ரொம்ப காமனாக வந்து ட்வின் ப்ரெக்னென்சிஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் சர்விக்ஸுக்கு ஒரு சர்வைக்கல் ஸ்டிச் போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது, மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்மளோட ப்ரெக்னென்சியை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து இருக்குமே தவிர எல்லா ப்ரெக்னென்சியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வந்து ஒரு நான் காம்ப்ளிகேட்டடாக ப்ரெக்னென்சி இருக்குது, எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை, அண்ட் ஒரு யங் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ஹெல்த்தியாக ப்ரெக்னென்சி போயிட்டுருக்கு டேர்ம் வரைக்கும்னா நார்மல் டெலிவரியும் சில சமயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் உங்களோட ஒரு பர்டிகுலரான அந்த ஒரு ப்ரெக்னென்சியை பொறுத்து உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ட்ரஸ்ட் யுவர் டாக்டர் அண்ட் ஃபிகர் அவுட் வாட் வில் பி த பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தென் மேக் அ டெசிஷன் அக்கார்டிங் டு யுவர் டாக்டரோட அட்வைஸ் படியே தவிர ஐவிஎஃப்னாலே சிசேரியனுங்கிறத விட என்ன மாதிரியான ஒரு ப்ரெக்னென்சி நம்மளுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம்.